கேக்வாட் குடும்பம் 18ஆம் நூற்றாண்டில் மராத்தா பேரரசின் கீழ் பொதுமக்கள் மற்றும் ஆளுநர்களாக அதிகாரத்தில் வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்தாவர்கள் பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா கம்பெனி மூலம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கேக்வாட்கள் பாரோடா என்ற இளவரசராட்சியத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். 1870இல் மகாராஜா கண்டேராவ் 2 குழந்தையின்றி இறந்ததால் இந்த குடும்பம் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்தது. அவரது மனைவி மகாராணி ஜும்னாபாய் கர்ப்பிணியாக இருந்தாலும் பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்ததால் ஆட்சியில் வர முடியவில்லை. கண்டேராவ் ஈயன் சகோதரரான மால்ஹர் ராவிடம் சிங்காசனம் சென்றது. ஆனால் அவரது சீர்கெட்ட நடத்தை, செல்வத்தை வீணாக்குவது மற்றும் விஷம் கொடுத்தார் எனக் கூறப்படும் நடவடிக்கைகளால் பெரும் சங்கடம் ஏற்பட்டது. இறுதியில் அவரை பதவியிலிருந்து நீக்கினர். பரம்பரை அரசரை கண்டுபிடிக்கும் பொறுப்பை மகாராணி ஜும்னாபாய் மேற்கொண்டாள். கேக்வாட் குடும்பத்தில் பல இளைஞர்களை நேர்காணல் செய்தார். அவர்களுள் 12 வயது கிராமத்து சிறுவன் கோபால்ராவும் ஒருவன். நீ பரோடாவுக்கு ஏன் வந்தாய் என்று கேட்டபோது, நான் இங்கு ராஜாவாக வரத்தான் வந்தேன் என்று தைரியமாக பதிலளித்தான். அந்த தைரியம் மகாராணியை ஈர்த்தது. கோபால்ராவை மகாராஜா சாயாஜிராவ் 3 என வளவாக கொண்டனர். 1939 வரை நீடித்த அவரது ஆட்சி மிகச் சிறந்த பார்வைகளால் மற்றும் மறுமலர்ச்சி நடவடிக்கைகளால் கணிசமாக உள்ளது. சாயாஜிராவின் ஆட்சி காலத்தில் பரோடா முன்னேற்றத்தின் மையமாக மாறியது. அவர் சமூக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார், தொழிற்துறையில் முதலீடு செய்தார், மேலும் பேங்க் ஆஃப் பரோடா நிறுவினார். கல்வியை அதிகம் ஆதரித்தார், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நூலகங்களை கட்டியார். கூடுதலாக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் ஆரோபிந்தோ கோஷ் போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு நிதி ஆதரவு வழங்கினார். 1911ஆம் ஆண்டு டெல்லி தர்பார் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இது ஆளும் பிரிட்டிஷ் மன்னரின் முதல் இந்தியா வருகையை குறிக்கிறது. இந்திய இளவரசர்கள் கடுமையான நெறிமுறைகளுடன் மன்னர், பேரரசர் 5ஆம் ஜார்ஜ்க்கு மரியாதை செலுத்த அறிவுறுத்தப்பட்டனர். அவர்கள் முழு சம்பிரதாய அலங்காரத்தில் சிம்மாசனத்தை அணுகி 3 முறை வணங்கி பேரரசருக்கு முதுகை திருப்பாமல் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த நடவடிக்கைகள் யாருக்கு அதிகாரம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை. சயாஜிராவ் கெய்வாட் 3 பரோடாவின் மகாராஜா, ஹைதராபாத் மற்றும் மைசூர் இளவரசருக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடித்தவர். அவரது முறை வந்ததும் அவர் அனைத்து ஆசாரங்களையும் மீறிவிட்டார். அவர் சம்பிரதாய உடையை அணிய மறுத்து ஒரு சுருக்கமான வில் மட்டும் செய்துவிட்டு மன்னனுக்கு முதுகை திருப்பினார். ஆயிரக்கணக்கானோர் சாட்சியாக இருந்த இந்த மீறல் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. பின்னர் மன்னிப்பு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போதிலும் சாயாஜிராவின் துணிச்சல் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பின் குறிப்பிடத்தக்க சைகையாக இருந்தது. வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.